2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறிய வழக்கில் இருந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் ஜான்சன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜான்சன், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் நிஷா. கடந்த 2011ஆம் ஆண்டு செய்யாறு தொகுதியில் உள்ள தனியார் பாலிடெக்னிக்கில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் தேர்தல் விதிமுறைகளை மீறி தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கானது விசாரணையில் இன்று திருவண்ணாமலை நீதிமன்ற வளாகத்தில் உள்ள குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் எண் 1 வழக்கு விசாரணையில் வந்தது. இந்த வழக்கு 2வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு இன்று நேரில் ஆஜரானார். குறிப்பாக சொல்லணும்னா, கடந்த 2011ஆம் ஆண்டு செய்யாறு தொகுதியில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் தேர்தல் விதிமுறைகளை மீறி கல்வி நிறுவனத்தில் அறிமுகம் கூட்டம் நடத்தியது, உணவு வழங்கியது மற்றும் இலவச பொருட்கள் வழங்கியது என தேர்தல் விதிமுறைகளை மீறி நடந்ததாகவும் அப்பொழுது செய்யாறு கோட்டாட்சியர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் இந்த வழக்கானது நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில இன்று திருவண்ணாமலை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் எண் 1 இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு இன்று வந்தது. இதுல 2வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் கிருஷ்ணசாமி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் உள்பட 6 பேர் இன்று நேரில் ஆஜராகினர். இந்த வழக்கு விசாரணை நடத்திய நீதிபதி ரேவதி இவர்கள் 6 பேரையும் விடுவித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜான்சன், விவரங்களுக்கு நன்றி.